நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்குங்க. ஃபஸ்ட்டு சீனில் ரத்னா வந்துட்டு சண்முகத்துக்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க இல்லையா, அந்த சீன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. எனக்காக ஏன்னே நீ வந்துட்டு அவங்க காலில் போய் விழுந்த, அண்ணே நீ எனக்கு வெறும் அண்ணனானே, தாயினே, என் தாய் வந்துட்டு இப்படி கஷ்டப்படலாமா சொல்லுனே, என் தெய்வம்னே, என் கொலை சாமினே, நீ போய் கௌரவத்தை விட்டு கொடுக்கலாமாண்ணே, சொல்லுனே கௌரவத்தை விட்டு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரத்னா பயங்கரமாக அழுக. நான் வந்துட்டு தெய்வம் குல தெய்வம் இப்படிலாம் எதுவுமே இல்லைம்மா, நான் சாதாரண அண்ணன் தான். என்னால் தெய்வம் மாதிரி வரலாம் கொடுக்க முடியாது, இந்த மாதிரி ஏதாவது தான் திருப்பி செய்ய முடியும். என் தங்கச்சிகளுக்காக நான் என்ன வேணால் செய்வேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ரத்னா அவங்க தங்கச்சிங்க எல்லாருமே ஓடி வந்து கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. அடுத்த சீனில் வந்துட்டு சண்முகமும் பரணியும் பேசிகிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. டேய், நான் வந்துட்டு இவ்வளோ நாள் மனசில் வந்துட்டு சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தது என்ன தெரியுமாடா, அதை இப்போ தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஃபஸ்ட் டைம் நமக்கு இப்படி தான் வந்துட்டு பிடிக்காத கல்யாணம் ஆகிடுச்சு. அப்போல்லாம் நான் உன் மேலே அவ்வளோ கோவப்பட்டேன். என்னை நினச்சி நானே வந்துட்டு பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிட்டேன். நான் வந்துட்டு பெரிய டாக்டர், இவன் வந்துட்டு என்ன 5ஆம் கிளாஸ் கூட படிக்காதவன், இவன் என் கழுத்தில் தாலி கட்டிட்டானா, நான் படிப்புக்கு கூட சம்மந்தம் இல்லாதவன்ற மாதிரி உன்னை நான் வந்துட்டு என்னென்ன ஏதோ கற்பனை பண்ணேன். ஆனால் இப்போ நான் மனசார சொல்கிறேன்டா, உன் முன்னாடி நான் ஒன்றுமே இல்லை, நீ தாண்டா அவ்வளோ பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, என்னதான் இருந்தாலும் நீ பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்க, என்ன மாதிரி ஒருத்தன் தாலி கட்டினா உனக்கு கோவம் தானே வரும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லைடா நானே தேடி பார்த்து கடவுள்கிட்ட வரமாக கேட்டிருந்தாலும் உன்ன மாதிரி ஒரு நல்ல ஹஸ்பண்ட் வந்துட்டு எனக்கு கிடைச்சிருப்பாரான்னு தெரியல. நான் ஏதோ போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கேன், அதாண்டா நீ எனக்கு ஹஸ்பண்டாக கிடச்சிருக்க. அது மட்டும் இல்லாமல் தங்கச்சிகளுக்காக என்ன வேணால் செய்கிற பார்த்தியா, இப்பேற்பட்ட அண்ணன் கிடைக்க உன் தங்கச்சிங்கள்லாம் கொடுத்து வச்சுருக்கோம், எனக்கு அந்த அதிர்ஷ்டம் எல்லாம் போச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் என் தங்கச்சிகளுக்காக எதுவுமே பண்ணலைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை உண்மையாக மனசார தான் சொல்லிட்டு இருக்கேன், அப்படி ஒரு பாக்கியம்லாம் எனக்கு இல்லாமல் போச்சு. எல்லாருக்குமே வந்துட்டு அப்பா தான் ரோல் மாடல்னு சொல்லுவாங்க, எனக்கு அப்பாவும் சரி கிடையாது, அப்பாவுக்கு அடுத்து அண்ணன் தான், அண்ணன் கிட்ட தான் எல்லாத்தையும் வந்துட்டு சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் எனக்கு அண்ணனும் வந்துட்டு சரியில்லாமல் போயிட்டாங்க. ஆனால் இப்போ உன்னை பார்க்கும்போது, உன் தங்கச்சிகளை பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ பொறாமையாக இருக்குது தெரியுமா, எத்தனை நாள் நான் வந்துட்டு அழுதுருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பரணி ஃபீல் பண்ணுறாங்க. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவாடா சண்முகம் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னது சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல, உன் மடியில் நான் தலை வச்சு படுத்துக்கிறட்டா அப்படின்னு சொல்லிட்டு மடியில் படுத்துக்கிறாங்க. உன்ன மாதிரி வந்துட்டு ஒரு அண்ணன் தான் எனக்கு கிடைக்கல, ஆனால் ஒரு நல்ல அண்ணன் எனக்கு புருஷனை கிடைச்சிருக்கான். எனக்கு இந்த மாதிரி வந்துட்டு அண்ணெல்லாம் பண்ணால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் யோசித்து பார்த்து எவ்வளோ தடவை வருத்தப்பட்டிருக்கேன். இனிமேல் நான் வருத்தப்பட மாட்டேன். அதான் நீ இருக்கல, உன் மடியில் இப்படியே நான் படுத்துக்கிட்டு சாஞ்சிக்கிட்டு அழணும், உன் கூட எப்போவுமே நான் கடைசி வரைக்கும் துணையாக இருக்கணும், உனக்கு வந்துட்டு சப்போர்ட்டாக நான் வந்துட்டு எல்லா பிரச்சனையிலையும் நிற்கணும். ஆனால் நீ அவங்க காலில் விழுந்த பார்த்தியா, அப்போ நான் உடஞ்சி போயிட்டேன்டா, என்னதான் இருந்தாலும் நான் பொண்டாட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக. சண்முகத்துக்கு என்ன பண்ணேன்னு தெரியல, அப்படியே வந்துட்டு தடவி கொடுத்துட்டு இருக்காங்க. பரணி வந்துட்டு ஒவ்வொரு வார்த்தையும் வந்துட்டு டைலாக் இந்த மாதிரி பேசும்போது என் கண்ணே உண்மையாகவே கலங்கிடுச்சுங்க. ஹஸ்பண்டை நினச்சி ரொம்ப வந்துட்டு உருக்கமான ஒரு டைலாக்னு சொல்லணும், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாளைக்கு எபிசோடு வந்துச்சுன்னா அந்த டைலாக்லாம் வந்துட்டு பாருங்கள். அடுத்த நாள் காலையில் வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. முத்துப்பாண்டியை வந்துட்டு சண்முகம் வர சொல்லியிருப்பார் போல். எதுக்கு வர சொன்னேன், என்ன அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டு ஏதோ பிரச்சனை பண்ணாங்களாமே, என்ன அவங்க மாமா ஏதோ பிரச்சனை பண்ணுறாரா சொல்லு, உள்ளே போட்டு நொக்கிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தங்கச்சியை பற்றி பேச வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, தங்கச்சியா இன்னும் உன் தங்கச்சிகளுக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்க, ஒன்றும் இல்லை பரணியை பற்றி பேச வந்தேன் அப்படின்றாங்க. பரணியா என்ன, அவள் என்ன உங்ககிட்ட வம்பளுக்குறாளா அப்படின்ற மாதிரி சொல்ல, எல்லாருக்குமே அப்பாவுக்கு அடுத்து அவங்க அண்ணன் தான் வந்துட்டு ஒரு தாயின்ற மாதிரி வந்துட்டு இருக்கும். ஆனால் என் பரணிக்கு அப்படி ஒன்று இல்லாமே போயிடுச்சு, நீ கடைசி வரைக்கும் அவகிட்ட வந்துட்டு வெறுப்பையே காட்ட ஆரம்பிச்சிட்டேன், ஆனால் அவள் உன் மேலே வந்துட்டு பாசமாக வச்சிருக்கா தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பரணி சொன்னதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறாங்க. ஐயோ அவள் ஒன்றும் அப்பேற்பட்டவ கிடையாது, நீங்கள் வளர்ந்த மாதிரி நாங்கள் ஒன்றும் வளரல, அது மட்டும் இல்லை அவள் நல்லா படித்தவ, அவள் வந்துட்டு இந்த மாதிரிலாம் எதிர்பார்க்க மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன் படித்தவங்களுக்குன்னா ஆசை பாசம்னு ஒன்றுமே இருக்காதா, அவங்க மனசே இந்த மாதிரி ஏக்கம்லாம் இருக்கும், அவள் வந்துட்டு ரொம்ப ஆசையாக எதிர்பார்க்குறா, சின்ன வயசில் ஒருத்தன் சடையை பிடிச்சி இழுத்துட்டான்னு ஓடி போடி அடிச்சு அண்ணனை எதிர்பார்க்குறா, தங்கச்சிக்காக எது வேணா செஞ்ச அண்ணனை எதிர்பார்க்குறா அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒவ்வொன்றா சொல்ல, முத்துப்பாண்டி வந்துட்டு அந்த இடத்துல ஃபீல் பண்ணி நின்றுட்டு இருக்காங்க. நீ மாறுவேன் நம்புகிறேன், நீ எனக்கு நல்ல மச்சானா இருக்க வேணாம், ஒரு நல்ல அண்ணனாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு சண்முகம் அங்கே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடு. அடுத்த சீனில் எல்லோரும் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்துட்டு இசைக்கு வாசலே பார்த்துட்டு இருக்காங்க. என்னடி வாசலே பார்க்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சவுண்டு கேட்கலையா, ஜீப்பு சவுண்டு கேட்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, அதே என்னமோ உன்னோட சொந்த ஜீப் மாதிரி சொல்லிட்டு இருக்க, கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு பரணி பேசிகிட்டு இருக்கும்போது முத்துப்பாண்டி வந்துட்டு ஓடி வந்து நம்ம கனியோட தட்டை எடுத்து வச்சுக்கிறாங்க. நீங்கள் என்ன ஏன் தட்டை வச்சுக்கிட்டீங்க மாமா, அது ஏன் தட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏட்டி இந்தாடி இதை சாப்பிட்ரு, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு கொடுத்துட்றாங்க. இசைக்கு வந்து நான் பரிமாறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திக்கா, அதெல்லாம் ஒன்று வேணாம் நீ உட்காரு, அவங்க அண்ணனுக்கு பரணி தான் பரிமாறணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னடா புதுசாக வந்திருக்க, யாரை பார்க்க வந்த அப்படின்ற மாதிரி கேட்க, சும்மா தான் உன்னை பார்க்கலாம் தான் வந்தேன், உன் கையால் மண்ணை கொடுத்தா கூட நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி சொல்ல, பொய் சொல்கிறான், அங்கே வந்துட்டு சமைக்கிறதுக்கு
சாப்பிட்றதுக்கு யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. நாக்கு செத்து போய் இங்கே வந்திருக்கான் குர்ரா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடுலாம் வச்சு கொடுக்க பரணி வந்துட்டு அவங்க அண்ணே சாப்பிட்றத அப்படியே நல்லா ரசித்து நின்று பார்க்காங்க. அடுத்து வந்துட்டு பரணிக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. முத்துப்பாண்டி அதை பார்த்ததுமே பரணி ஷாக் ஆயிடுறாங்க. என்ன இது எனக்கா இது அப்படின்னு கேட்க, ஆமாம் திறந்து பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல உள்ளே வந்துட்டு ஒரு கோல்டு பாக்ஸ் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணால் ஒரு தங்க கொலுசு இருக்குது. அதை பார்த்தது வந்துட்டு நீ இன்னும் மறக்கலையாடா அப்படின்ற மாதிரி சொல்ல ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்துட்டு ஓட்டி காட்டுறாங்க. சின்ன வயசாக இருக்கும்போது பரணி வந்துட்டு அவங்க அண்ணன் கிட்ட கேட்டிருப்பாங்க, அண்ணே அப்பா எது கேட்டாலும் வாங்கி தர மாட்டேங்காங்க, நீ எப்போ நீ சம்பாதிப்ப, நீ சம்பாதிச்சானா எனக்கு 2 தங்க கொலுசு வாங்கிட்டு தரியா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னது ஓ மூஞ்சிக்கு தங்க கொலுசா, போடி போ, நீ ஒன்று எனக்கு தங்கச்சி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ தானே என் அண்ணன், அப்போ நான் உங்ககிட்ட தானே கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் தான் சொல்கிறேன் நீ எனக்கு தங்கச்சி கிடையாது அடிமை போடி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை யோசித்து பார்த்து இப்போ பரணி ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் கொலுசெல்லாம் போட்டு விட்டு பரணி சந்தோஷமாக இருக்கிறத முத்துப்பாண்டி பார்த்து ரசிக்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடியும்.